ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய கோவில்களை பற்றியும் நிறைய அதிசய சம்பவங்களை பற்றியும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அதிசயமான கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் சென்னையில் நெற்குன்றம் ஒரு பகுதியில் இருக்குது. இந்த நெற்குன்றம்ல இருக்கக்கூடிய சின்ன கோயில். இது சின்ன கோயிலாக இருந்தால் கூட இதுக்கும் 300 வருஷத்தைய பாரம்பரியம் உண்டு. இந்த கோவில் பேர் கரிவரதராஜ சுவாமி கோயில். அப்படி ஒரு பெருமாள் இருக்கார். நின்ற கோலத்தில் இருப்பார். நல்ல ஒரு 4 அடி உயரத்தில் இருப்பார். பார்க்குறதுக்கு ரொம்ப திவ்யமாக இருப்பார். இப்போது இந்த கரிவரதராஜ பெருமாள் அப்படின்றது என்ன கிரகம் அப்படின்றது ஒன்று எடுக்கிறோம் இல்லையா? இது முன்னமே சொன்ன மாதிரி கரி அப்படின்னா அது சனியுடைய நிறமாகவும் எடுக்கலாம், சனியினுடைய குணங்களாகவும் எடுக்கலாம். கரிங்கிறது யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆனால் பொதுவாக இந்த இறைவனை எடுக்கும்போது கரி கருப்பு அப்படின்னு வர்றது எல்லாத்தையும் நம்ம சனியாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது இது கரி வரதராஜ பெருமாள் கோயில். சனியும் குருவும் புதனும் சேர்ந்த கோயில் தான் இந்த கோயில். இந்த 3 கிரகங்கள் இணைவு என்னென்ன மாதிரியான பலன்களை தரும், இது யாருக்கெல்லாம் உபயோகப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். இந்த கோயில் நிலம் சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். இந்த டபுள் டாக்குமெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் அதனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு போகலாம். ஒரு 60-65 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் என்கிட்ட வந்தார். வந்தவர் என்ன சொன்னார்னா, சார் நான் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிட்டேன் சார், நான் ரொம்ப நேர்மையான ஆள், ஆனாலும் நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், நீங்கள் தான் எப்படியாவது இதுலேருந்து என்னை விடுபட்டு விடணும் அப்படின்னாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், சார் நான் ஜெயிலில் போய் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன் சார்னாரு. என்னங்க நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் மேனேஜர் சார் அப்படின்னாரு. பேங்க் மேனேஜர் எப்படி சார் ஜெயிலில் இருந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், சார் நான் ரிட்டையர் ஆக போகிறதுக்கு சரியாக ஒரு 10-20 நாள் முன்னாடி தான் சார். அப்போது நாங்கள் ஒருத்தங்களுக்கு சில சகாயம் பண்ணி கொடுத்தோம். சகாயம்னா சட்டப்படி என்ன தேவையோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிக்கிட்டு, இந்த ஃபோன் உங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்கணும், உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு என்னை ரொம்ப தொல்லை பண்ணார் சார். நான் எனக்கு வேண்டாங்க, நான் அதெல்லாம் வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் ஒரு நாள் நான் காரில் ஏறி உட்காந்த உடனே அவர் காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு, இது நீங்கள் வாங்கி தான் ஆகணும் சார், இது நான் பர்சனலாக அன்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவரும் வேறு வழி இல்லாமல், சார் என்ன சார் இப்படி நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்கன்னும் போது அவர் காரில் வச்சுட்டு இறங்குறார். அவர் இறங்கின அதே டோரை உடனே திறந்துட்டு விஜிலன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. விஜிலன்ஸ் இந்த மொபைல் ஃபோனை கைப்பற்றிட்டு இவர் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்காக லஞ்சமாக இதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த நேரமே இது லஞ்சம் இதில் கொண்டு வந்துட்டு இவரை அரெஸ்ட்டும் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இவர் அதுலேருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியல. இவர் விருப்பப்பட்டு அது வாங்கலை. ஆனால் அவர் இப்படி ஒரு சிக்கலில் சிக்கிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு. இப்போது இவர் எங்கேருந்து வெளியே வந்தாகணும், இந்த இடத்துல இருந்து, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாகணும். இப்போது இவருக்கு என்ன கோயில் அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த கரிவரதராஜ பெருமாள் கோயிலே ரொம்ப ஆப்டாக இருந்தது அவருடைய ஜாதகத்துக்கு. இந்த கோயில் டாக்குமெண்ட் ப்ராப்ளம், டபுள் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது. இதே கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் இந்த கேஸ் ஃபைலாக இருக்கட்டும் அல்லது எழுத்துப்பூர்வமாக ஆவணமாக எது நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதை இந்த கோயில் சரி பண்ணிடும். இப்படியான ஒரு அதிசயமான கோயில். இந்த கோயிலுக்கு இவர் அனுப்பி பார்க்கலான்னு எனக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, இந்த கோயில் அனுப்பலாமா இன்னொரு கோயிலுக்கு அனுப்பலாமா அப்படின்றதுல எனக்கு இருவேறு சிந்தனைகள். இந்த 2 கோயிலில் எந்த கோயில் இவருக்கு அனுப்பலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று பெருமாள் கோயில், இன்னொன்று மற்றொரு கோயில். அப்போது எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண ஒரு பேர் ராமர். ராமர்னு பண்ண உடனே அந்த ஃபோன் நம்பரை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம குழப்பத்தில் இருக்கும் பொழுது ராமர்னு ஒருத்தர்கிட்ட நமக்கு கால் வருது அப்படின்னாலே இவர் பெருமாள் கோயில் அனுப்பிடலாம், இதுதான் இவருக்கு உகந்த கோயில் அப்படின்னு சொல்லி நான் இந்த கோயிலுக்கு அனுப்பிட்டேன். இந்த கோயில் இன்னும் அதிசயமான ஒரு விஷயத்தையும் உள்ளடக்கியிருக்கு. என்ன இந்த விஷயம்னா, இந்த கரிவரதராஜ பெருமாள் இருக்கார் இல்லையா, இவரை விளக்கை அணைச்சிட்டு தான் தீபாராதனை காட்டுவாங்க. விளக்கை அணைச்சிட்டு தீபாராதனை காட்டும்போது அவர் மூடி இருக்க அவருடைய கண் திறந்து நம்மளை பார்க்குற மாதிரி நமக்கு தெரியும். இது நானுமே போய் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். சாதாரணமாக மூடி தான் இருக்கும் அவருடைய கண்ணு. ஆனால் தீபாராதனை ஒளியில் பார்த்தீங்கன்னா அது பளிச்சுட்டு கண்ணை திறந்து உங்களை தத்ரூபமாக பார்க்குற மாதிரி இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு அதிசயமான கோயில் இவர் போய் பார்த்துருக்கிறார். பார்த்தோன்னே அந்த பெருமாள் கண்ணை திறந்து பார்த்த அந்த நிமிடமே இவர் மனசில் ஒரு பெரிய ஒரு யான பலம் வந்துட்டுருக்கு.
சரி இந்த கேஸ் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம், இது நம்ம பண்ணாத தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோர்ட்டில் போயிருக்கிறாரு. கோர்ட்டில் போய் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபேஸ் பண்ணால் அவங்க போதுமான ஆதாரங்கள் பத்தலை. இந்த மொபைல் ஃபோனை ஒரு போதுமான ஆதாரமாகவும் அவங்க எடுத்துக்கலை. அதனால் இவர் அந்த வழக்கிலேருந்து எப்படியோ ரிலீஸ் ஆகிட்டார். ரிலீஸ் ஆனது இவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போது இவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் மன நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறது தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த நேரத்துலையும் இது போல் ஒரு சின்ன சிக்கல் வாச்சுதுன்னா இவங்க மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆயிடுறாங்க. இவர் மட்டும் இல்லை, இவருடைய குடும்பத்தாரும் பாதிக்கப்படுது. அவங்க வீட்டில் கல்யாணமாக வேண்டிய பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அதனால் இந்த மாதிரியான ஆட்கள் தன்னுடைய நிலையிலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு எந்த கோயிலுக்கு தான் போகணுன்றத அவங்களுடைய ஜாதக அமைப்பை கொண்டு அந்த சரியான கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாலே நிச்சயம் அவங்களுக்கு அதுலேருந்து விடை கிடைக்குது. இதே கோவில் இன்னொரு அதிசயத்தையும் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி, இவங்களுக்கு ஒரு பையன். இந்த பையனுக்கு 5 வயது ஆயிடுச்சு. 5 வயதாயும் இந்த பையன் பேசலை. இவன் ஏன் பேசலை? ஏதாவது 1-2 வார்த்தை மட்டும்தான் சொல்கிறான். அதுவும் அவன் நினச்சாதான் சொல்கிறான். மற்ற நேரத்தில் அவன் நம்ம ஒரு கேள்வி கேட்டாலோ அதுக்கு பதிலோ மற்ற விஷயங்கள் அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவனுடைய ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு காமிச்சாங்க. காமிக்கும் பொழுது அந்த பையனுக்கு புத்திஸ்தானாதிபதி இதே கரிவரதராஜ பெருமாளுக்கு உண்டான அதே கிரகமாக தான் வந்தது. அப்போது இந்த பெருமாள் கோயிலுக்கு இந்த பையனை அனுப்பணும் அப்படின்னு எனக்கு தோண நான் அந்த கோயிலுக்கு அவங்கள பரிந்துரைச்சேன். இந்த பையனை அழைச்சிட்டு போய் அந்த கோயிலில் இவங்க பாட்டுக்கு விளையாட விட்டுட்டாங்க. அந்த கோயிலில் அவர் பாட்டுக்கு ஒரு அரை நாள் விளையாண்டுருக்கிறான். அந்த கோயில் பூட்டுற வரைக்கும் விளையாண்டுருக்கிறான். பூட்டிட்டு வந்துட்ட பிறகு மிகச்சரியாக ஒரே வாரத்துக்குள்ளே அந்த பையன் 4 வார்த்தையை 5 வார்த்தையை கூட்டி பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரே வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 3-4 வார்த்தை சேர்ந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவங்க எனக்கு தெரிவித்தாங்க, இந்த மாதிரி பையன் 3-4 வார்த்தைகளாக பேசுகிறான்னு சொல்லி, நீங்கள் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு அந்த பையனை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கோயிலில் அந்த பெருமாள் கண் திறந்து பார்க்குறத அவங்களும் அதிசயித்து போய் என்கிட்ட சொன்னாங்க. அவர் கண் திறந்து பார்த்த சமயத்தில் என் பிள்ளைக்கு சரியாயிடுன்ற மாதிரி நான் நினச்சேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயில் சென்னையில் நெற்குன்றத்தில் நல்ல நெருக்கடியான ஒரு வீடுகளுக்கு மத்தியில் சின்னதாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில். ஆனால் இந்த கோயிலுக்கும் பல வரலாறு உண்டு. பல காலமாக இருக்கக்கூடிய இந்த கோயில். இந்த கோயிலுக்கு ஆதி காலங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூவம் ஆறுலேருந்து தான் தீர்த்தம் எடுத்து கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அதுக்காகவே இந்த தீர்த்தத்துக்காகவே அந்த நதிக்கரை ஓரமாக இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் கூவம்ன்றது ஒரு ஆறு, இந்த காலத்தில் அந்த கூவம்ன்றது ஒரு சாக்கடையாகிடுச்சு. இப்போ அது பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா கூட இந்த கோயில் அந்த இடத்துல அமைஞ்சதுக்கு அது ஒரு காரணமாக அந்த கோயிலில் உள்ளவங்களே சொல்கிறாங்க. ரொம்ப அதிசயமான கோயில். நேரம் கிடைக்கும் பொழுது நீங்களும் ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போய் நிறைய பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு, இது போல் அதிசயமான கோயில்களும் அற்புதமான விஷயங்களும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஏராளம். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.